ஈஷா கிராமோத்சவம் என்கிற ஒரு பிரம்மாண்டமான விளையாட்டு வைபவம் கடந்த 16 ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றன. இந்த ஆண்டு 17வது ஆண்டு. இதனுடைய நோக்கம் என்னவென்றால், கிராமப்புறத்தில் இருப்பவர்கள் தங்கள் வர்க்க பேதங்கள் மறந்து, இனபேதங்கள் மறந்து, ஆண் பெண் என்கிற பேதங்களை மறந்து, ஆரோக்கியத்தை நோக்கி, மன அமைதியை நோக்கி, உடல் நலத்தை நோக்கி நல்ல விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டும். அவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை நிலவ வேண்டும். வேண்டாத பழக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு மாற்றாக விளையாட்டும் யோகாவும் அமையும் என்கிற முறையில் 16 ஆண்டுகளாக இந்த கிராமோத்சவம் என்கிற மிகப்பெரிய விளையாட்டு வைபவம் நடைபெற்று வருகின்றது. ஆண்களுக்கு கைப்பந்து போட்டிகளும் பெண்களுக்கு எரிபந்து போட்டிகளும் நடைபெறுகின்றன. இந்த ஆண்டுக்கான கிராமோத்சவம் கடந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி தொடங்கியது. மொத்தம் 183 இடங்களிலே நடைபெற்ற ஈஷா கிராமோத்சவத்தில் 35,000த்திற்கும் அதிகமான கிராமங்களிலிருந்து பங்கேற்றார்கள். தென்னகத்தின் எல்லா பகுதிகளிலேயும் இது நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, அப்புறம் ஒடிசா ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலேயும் இந்த போட்டிகள் நடைபெற்றிருக்கின்றன. இதில் மொத்தம் 5,472 அணிகளில் 63,000 கிராமப்புற மக்கள் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 63,000த்தில் ஏறக்குறைய 4 பங்கு, அதாவது 12,000த்திற்கும் அதிகமான பெண்கள் தங்கள் அணிகளோடு வந்து கலந்து இந்த விளையாட்டுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிராமோத்சவத்தில் பங்கு பெறக்கூடிய வீரர்கள் யாரும் தொழில்முறை விளையாட்டு வீரர்கள் அல்ல. அன்றாடம் வாழ்வில் வெவ்வேறு பணிகளில் இருப்பவர்கள். விவசாயிகள், தூய்மை பணியாளர்கள், தினக்கூலி தொழிலாளர்கள், மீனவர்கள், இல்லத்தரசிகள், சற்றே வயது கூடியவர்கள் என்று வெவ்வேறு தரப்பினரும் இந்த விளையாட்டுகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனுடைய இறுதிப் போட்டி கோவை ஆதியோகி வளாகத்திலே வருகிற 21ஆம் தேதி அன்று சத்குரு அவர்கள் முன்னிலையில் நடைபெற இருக்கிறது. மத்திய அரசினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மன்சுக் மாண்டவியா அவர்கள் கலந்து கொள்கிறார். பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால், சதுரங்க விளையாட்டு வீராங்கனை சமீபத்திலே பல சாதனைகளை செய்திருக்கிற கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி, பாரா ஒலிம்பிக் வீராங்கனை பவினா பட்டேல் போன்ற வீரர்களும் சிறப்பு விருந்தினர்களாக 21ஆம் தேதி நடக்கக்கூடிய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார்கள். இந்த கிராமோத்சவத்தினுடைய இறுதிப் போட்டி, இது ஏற்கனவே 3 நிலைகளில் நடைபெற்று வந்திருக்கிற போட்டியில் இந்த த்ரோபால் அணிகள் 18 அணிகள் பங்கேற்கின்றன. வாலிபால் அணிகள் 24 அணிகள் பங்கேற்கின்றன. இதில் இந்த போட்டிகளில் முதல் 2 நிலைகளிலே பரிசுத் தொகைகள் வழங்கப்பட்டு விட்டன. அதுபோல் இறுதிப் போட்டியிலேயும் முதல் 4 இடங்களில் வெற்றி பெறக்கூடிய அணிகளுக்கு பரிசுத் தொகைகள் தரப்படுகின்றன. 5 லட்சம், 3 லட்சம், 1 லட்சம், 50,000 என்று வரிசை கிரமமாக முதல் 4 இடங்களுக்கு வரக்கூடிய அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. இந்த முதல் நிலை, 2ஆம் நிலை, இறுதி நிலை போட்டி 3லேயும் சேர்த்து ஏறக்குறைய 67 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையாக கிராம மக்களுக்கு அவருடைய விளையாட்டு ஆர்வத்தை பாராட்டி, ஆற்றலை பாராட்டி வழங்கப்படுகிறது. இது வெறுமனே ஒரு விளையாட்டு போட்டியாக இல்லாமல் நம்முடைய கிராமிய பண்பாடுகளை கொண்டாடுகிற ஒரு கொண்டாட்டமாக விளையாட்டு போட்டிகள். தமிழ்நாட்டினுடைய வள்ளிக்கும்மி, இதில் மட்டும் 2,000 பேர்கள் பங்கு பெற இருக்கிறார்கள். ஒயிலாட்டம், தெருக்கூத்து, கேரளாவினுடைய பஞ்சரி மேளம், செண்ட மேளம், தெலுங்கானா பழங்குடி மக்களினுடைய குசாடி நடனம், கர்நாடக மாநிலத்துக்கே உரிய புலிவேஷம் போன்ற பாரம்பரியமான கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. 30க்கும் மேற்பட்ட தென்னிந்திய பாரம்பரிய உணவு வகைகளுடைய அரங்குகளும் அந்த வளாகத்திலே இடம்பெறுகின்றன. இவை தவிர பெண்களுக்கென்று பல போட்டிகள் நடந்தாலும், குறிப்பாக கோலப்போட்டிகள், வண்ணக்கோலப் போட்டி, பல்லாங்குழி போன்றவையெல்லாம் நடைபெறுகின்றன. இதில்
அனைவருக்கும் அனுமதி இலவசம்தான். பங்கேற்பதற்கு கட்டணம் எதுவும் கிடையாது. பெண்களுக்கான கோலப் போட்டியில் வெற்றி பெறுகிறவர், முதல் நிலைக்கு வருகிறவர், சத்குரு அவரிடமிருந்து 33,000 ரூபாய் ரொக்க பரிசு பெற வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பங்கேற்பாளருக்கும், கோலப் போட்டியில் பங்கேற்கிற ஒவ்வொரு பங்கேற்பாளருக்கும் ஒரு புடவை பரிசளிக்கப்படுகிறது. சற்றேறக்குறைய 1500 பெண்கள் இந்த கோலப் போட்டிகளில் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். இப்படி தொழில்முறை விளையாட்டு வீரர்களுக்கு இல்லாமல் எல்லா சராசரி மனிதர்கள் வாழ்விலேயும் விளையாட்டு ஒரு அங்கமாக வேண்டும். அது உடல் நலத்துக்கு துணை இருக்கும், மன அழுத்தத்தை குறைக்கும் என்று பல்வேறு அம்சங்களை மனதில் கொண்டு தொடர்ந்து 16 ஆண்டுகள் வெற்றிகரமாக நடந்தேறி இருக்கிற கிராமோத்சவம் இந்த 17வது ஆண்டில் கிராம மக்களை ஊக்குவிப்பதற்கு பொதுமக்கள் பெருமளவில் பங்கு பெற வேண்டும். கிராம வாழ்வியலை நம் கண்ணெதிரே அது புது வடிவம் பெறுவதை காண்பதற்கு அனைவரும் வர வேண்டும் என்று ஈஷா யோக மையம் சார்பாக வரவேற்கிறோம். இங்கே என்னோடு இருக்கக்கூடியவர்கள் கடந்த ஆண்டு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் 2ஆம் நிலையை அடைந்தவர்கள். இந்த ஆண்டும் அவர்கள் போட்டிகளிலே பங்கேற்று இறுதிப் போட்டியிலே பங்கேற்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். எனவே கிராமப்புறங்களில் ஒரு நல்ல மறுமலர்ச்சியை இந்த திட்டம் தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறது. இது தொடர்பாக அனைவரும் வருகை தந்து இந்த இறுதிப் போட்டியை சிறப்பிக்க வேண்டும் என்று ஈஷா யோக மையம் அன்புடன் வரவேற்கிறது.